அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரபஞ்சம் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கட்டும். மிக சிறப்பான அற்புதமான நன்னாளான திங்கள் கிழமை சோமவாரத்தில் ஜூலை 27ஆம் தேதி ஆடி 11ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த நாள் மூல நட்சத்திரத்தில் பிறக்குது. ஆஞ்சநேயருடைய நட்சத்திரமும் அதிகாரமும் மிக சிறப்பான ஒரு சக்தி பொருந்திய ஒரு வீரம் தீரமான விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். எல்லாத்துக்கும் ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னால் யார் மனம் குளிர்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் கிடையாதுங்க, ஆஞ்சநேயர் தான். ராமருடைய பக்தரான ஆஞ்சநேயர் தான் உடனே அவர் நாமத்தை சொன்னால் கூட அடியெடுத்து வைக்க மாட்டார். ஜெய் ஸ்ரீராம் ராம ஜெயம் சொல்லுங்கள், உடனே இன்முகத்தோடு அவர் அடியெடுத்து வச்சு நமக்கெல்லாம் கஷ்டத்தெல்லாம் போக்குவார். அப்படி வெற்றியையும் வேகத்தையும் நல்ல ஒரு ஆசீர்வாதம் அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அமிர்தன் சித்தை நாள் இன்றைய நாள். திங்கட்கிழமை செய்யும்போது திரும்ப திரும்ப செய்கிறதுன்னு அர்த்தம். அதை விட இன்றைக்கி ஒரு சிறப்பு என்னென்னா வாஸ்து நாளுங்க. மூல நட்சத்திரத்தில் எல்லா காரியமும் செய்யலாம். அதில் தோஷமே இல்லை, வெற்றியை தான் கொடுக்கும். ஏன்? அதில் சூட்சுமம் இருக்குது. கேதுவுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். 3 நட்சத்திரத்திலேயே ரொம்ப விசேஷமான கேதுவுடைய நட்சத்திரம் எது அப்படின்னா மூலம்தான். காலசக்கரத்துக்கு 9ஆம் பாவகம் பாக்கியஸ்தானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷு. அதில் தான் அவர் மிக சிறப்பான மூல நட்சத்திரம் முழு 4 பாதத்தோடு இருக்கிறார். அதனால தான் அவ்வளவு வெற்றி ஜெயத்தை கொடுக்கக்கூடிய முன்னோர்களுடைய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்து தனுஷுங்கிறது அங்கே ராமர் இல்லேந்திய மூலவர் இருக்கக்கூடிய அந்த ராமருடைய கோயிலில் நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். பட்டாபிஷேகத்தில் அப்படியே காலை மடித்து அப்படியே சாந்தமாக உட்காந்து வணங்கி உட்காந்துருப்பார். அந்த வணங்குதல் தன்மை எங்கே தெரியுமா வருதுங்க? ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் வீர தீர செயலையும் செய்வார். நிறைய விஷயங்கள் ஆஞ்சநேயரை பற்றி ஆனந்தமாக சொல்லிகிட்டே போகலாம். இந்த வாஸ்து நாளில் 4 மூலையும் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய வீடு நல்லா இருக்கும். வாஸ்து குற்றம் இல்லாமல் இருக்கணும். வாஸ்து குற்றம் ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து குற்றமாக இருந்தாலும் அங்கே பிரச்சனைகள் உண்டு. வாஸ்து தோஷ நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது. அதற்கு ஹோம பூஜைன்னு இருக்குது, பரிகாரம் நிறையா இருக்குது. நம்ம வாஸ்துவை மட்டும்தான் மாற்றிக்க முடியும். எப்படி மாற்றணும்? ஜலமூலை எது, நீர்மூலை எது, நெருப்பு மூலை எது, நம்ம குபேர மூலை எது, இதெல்லாம் நிறையா இருக்குது. நாளை சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.